பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம என்னத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னாக்கா, எப்போதுமே தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதாவது என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு என்னன்னா, ஆனாலும் தேவன், பட் காட். பாருங்க, நம்மளோட வேதத்துல அநேக காரியங்கள் நம்ம படிக்கிறோம். ஓகே, பாருங்க, நம்ம இந்த ஆமான குறித்து நம்ம வாசிச்சிருக்கோம். ஓகே, இந்த எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு இந்த முருதகாயை பிடிக்கவே பிடிக்காது. அவர் சாவடிக்கணும்னு நினைச்சு அவர் திட்டம் போடுறாரு. சோ ஆனா கடைசியா என்னாச்சுனாக்கா, அவர் ஆமான் என்ன திட்டம் போட்டாரோ அது ஆமான் மேலேயே நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டு. அதனாலதான் நான் சொன்னேன், ஆனாலும் தேவன், பட் காட். சோ இதுதான் என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு. அநேக நேரங்கள்ல நம்ம சில பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்போம். சில பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்போம். அந்த பிரச்சனையை விட்டு நம்மளுக்கு எப்படி வெளியாகுதுன்றது தெரியாது. நம்ம அந்த பிரச்சனையிலேயே அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளுக்கு நிதானமான பாதை இருக்காது. நம்மளுக்கு முன்னுக்கு there is like no way out of this problem for us. இப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, இந்த கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்களா? இந்த கார்ட் விளையாடுறப்ப என்ன பண்றது, நம்ம தோக்குற நிலைமையில நம்ம இருப்போம். அப்ப வைல்ட் கார்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த வைல்ட் கார்டு எடுத்து நீங்க போட்ட உடனே ஆட்டம் உங்களுக்கு சாதகமா மாறும். You will become the game changer when you throw this wild card. இந்த வைல்ட் கார்டை போட்ட உடனே என்ன ஆகும்னா, ஆட்டம் உங்களுக்கு சாதகமா மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பட் காட். நம்ம அநேக சிச்சுவேஷன்ல இருந்திருப்போம், பட் காட். ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்றேனே, இரக்கம் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட சிந்தனையில உங்களுக்கு என்ன கற்பனை வருது? இரக்கம்னு சொல்லும் போது உங்களோட சிந்தனையில உங்களுக்கு என்ன கற்பனை வருது? பிரதர், நீங்க? இயேசு இரக்கம் உள்ளவர். ஓகே, இரக்கம் அந்த வார்த்தை உங்க மைண்ட்ல வரும்போது உங்க மைண்ட் ஒரு இமேஜ் கொண்டு வரோம்ல. என்ன இமேஜ் தெரியுது உங்களுக்கு அந்த இரக்கத்துல? இயேசு இரக்கமுள்ளவராக இருந்தது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நான் கேட்கறது அந்த வார்த்தை மட்டும், அந்த இரக்கம்ன்ற வார்த்தை மட்டும். இப்ப இரக்கம் அப்படின்னு சொன்னோடனே இப்ப என்னோட சிந்தனையில எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒருத்தர் அப்படி முட்டி போட்டு கெஞ்சிறாரு, ஒருத்தர் வேண்டாம் ஒருப்பா அவர் மன்னிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? இரக்கம். நம்ம எனக்கு இறங்குங்க. இந்த கடன்காரங்கிட்டலாம் கேட்போம்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்லாம் கேட்போம்ல. அதுக்கு பேரு தான் இரக்கத்துக்காக கெஞ்சிருது. அந்த நீங்க கேட்கறத அவங்க உங்களுக்கு செய்யறாங்கல்ல, அதுதான் இரக்கம். அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச இரக்கம். ஆமாவா? பாருங்க, இந்த வசனத்தை எனக்காக படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை படிங்களேன். 4வது வசனத்தை குறிப்பிட்ட தனமா படிங்களேன். எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஓகே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். அது மட்டும் படிங்க திரும்பி. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய். ஆமீன். இப்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு இந்த எபேசியர் 2வது அதிகாரத்துல போட்டிருக்குது. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர் அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க, கடவுள் நம்ம அநேக பிரச்சனைகள் இருக்கும் போது இந்த ஆனாலும் தேவன்ற வார்த்தை அநேக நேரத்துல நம்ம சிச்சுவேஷனை மாத்திரும். நம்மளோட சிச்சுவேஷனை மாத்திரும். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அந்த காரியத்தை செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நீங்க டேவிட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தாவீது ராஜா, வேதத்துல இருக்கிற தாவீது, இது வேதத்துல போடப்படல. தாவீது ராஜாவோட பிறப்ப அவங்க தகப்பன் அங்கீகரிக்கலையா. அதே அவனுக்கு பிறந்த பிள்ளையான்றது அவனுக்கு டவுட்டு.
தாவீதோட அப்பாக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதோட அண்ணனுங்களாம் வந்து ஆர்மியில வேலை செய்வாங்க. ஆனா தாவீத ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிடுவான் அவங்க அப்பா. ஏன்னாக்கா நீங்க சரித்திரத்துல போய் பாத்தீங்கன்னாக்கா தாவீதுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து அவனோட பிறப்பு மேல ஒரு டவுட். இது இவன் எனக்கு தான் பிறந்தவனான்ற ஒரு டவுட்டு. ஸோ அதனால அவங்க அப்பா வந்து அவனை டார்ச்சர் பண்றது. தாவீதுக்கு யாருமே இல்லை, ஆனாலும் தேவன் தாவீத ராஜாவாக்குனார். ஆமென். அதே மாதிரிதான் யோசேப்பு சகோதரங்களாம் சேர்ந்து வித்துட்டானுங்க. எவனோ ஒரு மீடியான்காரனுங்க கிட்ட போய், அந்த குரூப் கிட்ட போய் ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து ஜோசப்பை வந்து செல் பண்ணிட்டாங்க. They sell Joseph to the slave traders. Joseph had no hope. That's it, gone. He don't know what is going to happen next. But God made Joseph prince of Egypt. So ஆமானோட கதை முதல் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க. மொர்தெகாய ஆமான் குறி வச்சான். ஆனா மொர்தெகாய் ஆமானோட இடத்துக்கு வந்துட்டான். ஆமான் மொர்தெகாயோட இடத்துக்கு போயிட்டான். பட் காட். பாருங்க, இந்த மாதிரி அநேக காரியங்களை வந்து நீங்க வேதத்துல பார்க்கலாம். நீங்க வேதத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வார்த்தைகளை குறித்து இப்ப நம்ம பேசுற வார்த்தை இருக்குல்ல, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தின அந்த விதம் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தின விதங்கள் வந்து இன்றைக்கு மாறிக்கிட்டே வருது. ஒரு உதாரணத்துக்கு நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னா, ஸ்விட்ச் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு பேரு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்விட்சு. ஓகே. ஸோ டாய்லெட்டு. அப்புறம் வந்து கதவுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கதவுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கதவுக்கு இல்ல, அதாவது என்ன சொல்றேன்னா சுத்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல கதவு தான். ஓகே. ஸோ சில வார்த்தைகள் வந்து லைக் ஓகே, ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் டிவி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தொலைக்காட்சி. ஸோ பாருங்க, நாளடைவுல நம்ம என்ன தொலைக்காட்சியை வந்து நம்ம பார்ப்போமா? அப்படியா பேசுறோம். இப்ப டிவி ஆன் பண்ணுங்க. அதே மாதிரிதான் இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர்ன்ற வார்த்தையை வந்து தவறா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இரக்கம் அப்படின்னாக்கா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்த வந்து உங்கள்ட்ட காசு கேட்கிறான், நீங்க ஒரு 100 வெள்ளி எடுத்து கொடுக்குறீங்க, நீங்க இறங்கிட்டீங்க, நீங்க இரக்கம். ஓகே. இதே மாதிரிதான் இடையில அந்த மாதிரி நான் காடியில வந்துட்டு இருக்கும் போது நான் போன் பேசிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நாள் ஆச்சு முந்தி. ஸோ போன் பேசிட்டு இருந்தப்ப என் பக்கத்துல வந்து டிராபிக் போலீஸ் போயிருக்கான், நான் பார்க்கல. பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அவன் சொல்றான், நீ வந்து ஃபைன் கட்டுறியா இல்லை வந்து நான் உனக்கு ஓகேலா, நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் பண்றேன், நான் உனக்கு இறங்குறேன், நீ என் கையில கொஞ்சம் காசு கொடுத்து அப்படின்னு கேட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன், எவ்வளோ இருக்கு நான் பார்த்தேன். என் கையில வந்து ஒரு 50 வெள்ளி இருந்துச்சு. நான் 50 வெள்ளி கையில அப்படி சுருட்டி கொடுத்துட்டேன். சாரி, சரி, இது ஃபர்ஸ்ட் டைம், நான் வந்து இது வந்து உனக்கு வந்து ஒரு மெர்சி ஃபைனா நான் போடுறேன், ஒரு இரக்கத்தின் ஃபைனா நான் உனக்கு போடுறேன், இனிமே இதை செய்யாதேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். பாருங்க, இரக்கம் இந்த வார்த்தையை வந்து நம்மளுக்கு புரிஞ்சது வந்து இவ்வளவுதான். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் நிறைந்த தேவன் தான். அவருடைய மேன்மையான பேருக்கு பேரு வந்து இதெல்லாம் இருக்குல்ல, நான் இப்ப சொன்ன இந்த கேரக்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹசத். சொல்லுங்க, ஹசத் சொல்லுங்க, ஹசத். ஓகே. பாருங்க, தேவனை பத்தி நீங்க வந்து சில காரியங்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்க எக்ஸிடஸ் யாத்திரையாகமம்
33வது அதிகாரத்துக்கு திருப்பிக்குங்க. 33:17 நினைக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பத்தொன்பது படிங்க. அதற்கு 18 படிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். 19. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, பாருங்க, இந்த வார்த்தை இருக்குல்ல, எவன் மேல நான் கிருபையா இருப்பனோ நான் கிருபையா இருப்பேன், எவன் மேல நான் இரக்கமா இருப்பனோ நான் இரக்கமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல மோசே கிட்ட. அநேக நேரங்கள்ல நம்மளோட சிந்தனையில இந்த வார்த்தையை படிக்கும் போது, ஓ, அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரு, இரக்கமா இருப்பாரு போல இருக்கு, அவருக்கு அவரோட இஷ்டம் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் இங்க என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? உடைஞ்சி போயிருக்கிறான்ல, உடைஞ்சி போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான்ல, அவன் மேல நான் இறக்கமா இருக்க சித்தம் தானே, நான் இறக்கமா இருக்கிற சித்தம் இருக்கேன். நீங்க எல்லாம் பார்த்து ஒதுக்குறீங்கல்ல ஒருத்தனை, அவனை பார்த்து நான் இறக்கமா இருக்க நான் சித்தமா இருப்பேன். அவனுக்கு நான் நன்மை செய்ய நான் நினைப்பேன். அதனாலதான் அவருடைய நாமத்தை பார்த்தீங்களா, அவருடைய நாமம் என்னதான், இரக்கமானவர், இரக்கமான தேவன். புரியுதுங்களா? அவர் ரொம்ப இரக்கமான ஒரு தேவன். அவர் எந்த அளவுக்கு இரக்கமானவர்னா, நம்ம தவறான வழியில போகும்போது நம்ம லைக் when we are against the face of God, God is like still will have mercy on you. நீங்க கர்த்தருக்கு விரோதமாக நின்றுட்டு இருக்கும் போது கூட அப்பயும் அவருக்கு மன இறங்கக்கூடியவர். இப்ப ஒரு பையன் இருக்கான், அவன் அவங்க தகப்பனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது செஞ்சிட்டே இருக்கிறான். ஆனா அந்த தகப்பன் அவருடைய உள்ளான இருதயத்துல, ஏன்னா நம்ம ஆழமான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம், நம்மளோட டீப்பான ஃபீலிங்ஸ்லாம் நம்மளோட ஸ்டமக்ல தான் வேலை செய்யும், நம்மளோட அடி வயிற்றுல தான் நம்மளுக்கு ஓகே, இப்ப நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கிறீங்கன்னா வயிறு கலக்கிற மாதிரி இருக்கா? இப்ப ஓகே, நம்மளாம் யங்ஸ்டர்ஸ் தானே. இப்ப யாராச்சும் ஒரு ஆள் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு ஆள் நம்மள பார்க்கும் போது நம்ம அடி வயிற்றுல நம்மளுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கா? இருக்கா? You see this type of deep feelings. அதே மாதிரிதான் கவலையும். நீங்க கவலையா இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க, உங்களால சரியா சாப்பிட முடியாது, லைக் உங்களால சரியா உங்களோட ஸ்டமக் என்னமோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு தகப்பனுக்கு விரோதமா ஒரு பிள்ளை பண்ணும்போது அந்த தகப்பனோட அவங்களோட இருதயத்துக்குள்ளாக, இவன் என்கிட்ட நல்லா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த இருதயம் கலங்குது பாத்தீங்களா? அதுதான் ஆண்டவருடைய இரக்கம். அந்த இரக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசுறேன். ஆமென். சோ நம்ம ஏன்னா நீங்க முதல்ல நம்ம இரக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இரக்கம் நம்மளோட சிந்தனையில நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, யாராச்சும் கஷ்டப்படுறாங்க, நம்ம போய் உதவி செய்யறோம், ஒரு பொட்டலத்தை கொடுக்குறோம், இல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னா நம்மளுக்கு ஹாய், ஓகே, நான் இறங்கிட்டேன் ஒருத்தருக்கு அப்படின்றது. அந்த இரக்கம் என்ற அந்த வார்த்தைக்கு நம்ம ரொம்ப வேற மாதிரி அர்த்தங்களை தான் நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கோமே தவிர்த்து, வேதத்துல தேவன் இரக்கமானவர் என்று போட்டிருக்கிற அர்த்தமே வேற என்பதை தான் நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த இரக்கத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, உசியா தீர்க்கதரிசி இருக்காருல்ல, உசியா தீர்க்கதரிசி 11வது அதிகாரத்துக்கு போங்க.
இந்த ஹொசியான்றவர் வந்து யாருன்னா, நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த புக்கை பத்தி. இந்த ஹொசியா யாருன்னாக்கா, ஹீஸ் அ ப்ராஃபட் ஆஃப் காட். அவர் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு மொத வந்த வார்த்தையே வந்து என்னன்னா, நீ என்ன பண்ணு, நீ நேரா இப்ப ரெட் லைட் ஏரியாவுக்கு போ, அங்க இருக்கிற ஒரு ப்ராஸ்டிடியூட்டை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை உனக்கு மனைவியா நீ எடுத்துக்கோ, அவளுக்கு கூட பிள்ளை பேரு, அவ கூட சந்தோஷமா இரு. இதுதான் ஒசியாவுக்கு வந்த ப்ராபசி. ஆண்டவர் வந்து ஒசியா வந்து அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. ஏன்னாக்கா அவரோட ஹசத், அவரோட இரக்கமும் மனதுருக்கத்தையும் ஜனங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு இந்த காரியத்தை வந்து அவர் செய்ய சொல்றாரு. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இப்ப நம்மள வச்சுக்கோமே, நம்மள ஆம்பளை பசங்க தானே. இப்ப ஆண்டவர் திடீர்னு நீங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து நீ இப்ப ரெட் லைட் ஏரியாவுக்கு போ, அங்க யாராவது ஒருத்திய வந்து நீ வந்து அங்கேருந்து கூட்டிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கோ. இந்த ரெட் லைட் ஏரியால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவங்கள யாரோ கொண்டு வந்து அவங்கள கடத்திட்டு கொண்டு வந்தோ, இல்ல சில சமயத்துல சொந்த குடும்பத்துல உள்ளவங்களே கொண்டு போய் அவங்கள வந்து அந்த தொழிலை செய்யறதுக்கு இறக்கிடுவாங்க. அந்த தொழில அந்த மாமா காரணங்களா இருக்கானுங்கள பாத்துக்கிறவனுங்க, அவங்க என்ன பண்ணுவானுங்க, அரைவானுங்க, அடிப்பானுங்க, அபியூஸ் பண்ணுவானுங்க, டார்ச்சர் பண்ணுவானுங்க, துன்புறுத்துவானுங்க. இந்த பெண்ணை வந்து தொழில் செய்யறதுக்கு பழக்குவானுங்க, சாப்பாடு கொடுப்பானுங்க. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்கூடயும் போய் படுக்கணும். சில ஒரு நாட்டை உடம்பு பிடிச்சவன் வருவான், அசிங்கமானவன் வருவான், சொறி பிடிச்சவன் வருவான், வியாதி இருக்கிறவன் வருவான். இவன் மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்கூடயும் அந்த பொண்ணு அவனுங்களை சந்தோஷப்படுத்தணும். அவனுங்க என்னென்ன மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றானுங்களோ அந்தந்த மாதிரி அவனுங்களுக்கு செய்யணும். புரியுதா? சோ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட கேள்வி மறுபடியும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவ கூட பிள்ளை பத்துக்கோ அப்படின்னு தேவன் நம்ம கிட்ட சொன்னார்னா, நம்மள எத்தனை பேர் ரெடியா இருக்கும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு? How? Okay? You see, இந்த ஓசியா தீர்க்கதரிசிக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். பட் என் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா, அவரோட அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, அவரோட கிருபையை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு சொல்றாரு. இந்த ஓசியா என்ன பண்ணானா, he has go into her with a passionate pursuit. ஆண்டவர் சொன்னதை இந்த ஓசியா தீர்க்கதரிசி போய் செய்றாரு. போய் கோமர் அப்படின்ற ஒரு விபச்சாரியை பார்க்கிறாரு. மேபி நம்ம இப்படி கற்பனை பண்ணிக்கலாமே, இப்ப ஓசியா கோமரை பார்க்க போகும்போது ஓகே, 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. ஸோ கோமர் வந்து சொல்றா, சரி வாப்பா, என்ன செய்ய வந்தியோ நீ செய்ய அப்படின்னு. கோமர் ஓசியா சொல்றாரு, இல்ல நான் அந்த மாதிரிலாம் உன் கூட செய்யறதுக்கு வரல. I just want to have time with you. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த கோமர் வந்து என்ன சொல்றாருன்னா, உன்ன மாதிரி 1000 பேர்த்த நான் பார்த்திருக்கேன். இப்ப அன்பே கண்ணே அப்படின்லாம் பேசுவேன், பின்னாடி நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி 1000 ஆம்பளை நான் பார்த்திருக்கேன், வா என் கூட வந்து படு. இது நான் கொஞ்சம் பச்சையாவே பேசுறேன். ஏன்னாக்கா இன்றைய காலத்துல வந்து இந்த மாதிரி ஞானம் வந்து நம்மளுக்கு இல்லாதனாலதான் வேதத்தை குறித்து உள்ள தெளிவு நம்மளுக்கு இருக்க மாட்டேங்கிறதுனால நான் அந்த மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. ஐ மீன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் சொல்றா, வா நான் 1000 ஆம்பளை பார்த்துட்டேன், எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் ஆரம்பிப்பானுங்க, அப்புறம் போக அவங்களுக்கு பழகிரும், வா அப்படின்னு. நான் திருப்பி ஓசியா சொல்றேன், நோ. அந்த மாதிரி அவளை பார்த்து முடிச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு எப்போதும் போய் இந்த விபச்சார விடுதியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, இப்ப யாராவது இப்ப இந்த விபச்சார விடுதியில இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெஸ்கியூ டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க சந்திக்கிற கொடூரமான காரியம் வந்து என்னன்னா, இவங்க சந்திக்கிற லைக் சேலஞ்சிங்கான காரியம் வந்து என்னன்னா, இந்த விபச்சார விடுதியிலிருந்து இந்த விபச்சாரியை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கிறேன், உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வரலன்றத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த பொண்ணு அவங்கள நம்பாது. இவன் யாரு, இவன் எவன்,
இவனும் வேற குரூப்ல இருந்து உள்ள மாமா பையனா இருப்பானோ, என்னை இங்கேருந்து கொண்டு போய் அங்க தொழில் செய்யறதுக்கு கூட்டு போறானோ, இவனை நம்பி போனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு இங்க இருக்கும் போது எனக்கு 2 வேளை சாப்பாடாச்சே உனக்கு போடுறானுங்க, நீங்க அபியூஸ் பண்றானுங்க, நீ போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. எனக்கு தூக்கம் வந்தா கூட நான் தூங்க முடியாது. கஸ்டமர் வந்துட்டா நான் கஸ்டமரை லயன் பண்ணணும், நான் கஸ்டமரை பார்க்கணும். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த விபச்சாரிகளை அவங்க நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன்னு அவங்க சிந்தனையில புரிய வைக்கிறதுக்கே அவங்க படுற பெரிய சேலஞ்சு வந்து அதுதான். ஏன்னா அங்க இருக்கிற அந்த விபச்சாரிகளை பார்த்துக்கிற அந்த மாமாக்களோ அந்த தாதாக்களோ சும்மா விட மாட்டாங்க. அவங்களோட உயிரை பணைய வச்சுதான் இந்த விபச்சாரிகளை போய் காப்பாத்துறாங்க. ஆமீன். இப்ப ஹோசியாவும் ஏறக்குறைய அப்படிதான் செய்யறாரு. தன்னோட உயிரை பணைய வச்சு போய் அந்த விபச்சாரியை பார்த்து அந்த கோமர் கிட்ட போய் சொல்லி 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 சொல்லி, கண்டிப்பா இது ஒரு தடவை நடந்திருக்கிற விஷயமே கிடையாது. ஓகே, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த விபச்சாரியை நேசித்து நீ உன்னோட மனைவியா நீ ஏத்துக்கோ. இப்ப என்னோட மனைவியான ஒரு பொண்ணை ஏத்துக்கணும்னா அதுக்கிட்ட அடிக்கடி நான் பேசணும், அதுக்கிட்ட நான் அடிக்கடி நான் பழகணும், எப்போதுமே அவளை புரிஞ்சுக்கணும் நானு. சோ இந்த மாதிரி காலகட்டத்துல விபச்சாரியா இருக்கிற ஒரு பெண்ணை எப்படி அவன் கஷ்டப்பட்டு போயிட்டு அவளை போய் பூஜை பண்ணி, பூஜை பண்றதுன்னா எப்படி தமிழ்ல என்ன சொல்லுங்க, பூஜை பண்றது, புகழ்வது, நயம், எப்படியாச்சும் அவளை வந்து லைக் தன் வசம் இழுத்து கொள்வதற்கு அவன் பூரண அன்பை காமிக்க வேண்டும். நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் மற்ற ஆம்பளை மாதிரி கிடையாது, நான் உன்னை பூரணமா நேசிச்சு உன்னை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து அவனோட அன்பை வந்து அவன் காமிச்சிருக்கான். இந்த கோமர் என்ற விபச்சாரி பெண் வந்து அவனை நம்பி வரது. ஆச்சரியமான காரியம் என்னன்னா, கோமர் வந்தாங்க, ஒசியாவை நம்பி வந்தாங்க. ஒசியா யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி இஸ் a prophet. அவரோட வேலை எங்க இருக்கும்? தேவாலயத்துல இல்ல தேவனோட தேவாலயத்துல இல்ல தேவன். இப்ப நானே இருக்கேன், இப்ப நான் சேர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன், சேர்ச்சில் வந்து பாஸ்டரா இருக்கு, பிரசங்கம் பண்ணிட்டு, ஓகே ஐம் நாட் பாஸ்டர், நான் என்ன சொல்றேன்னா நான் பிரசங்கம் பண்றேன், நான் தேவனோட காரியத்துல முன்னுக்கு நிக்கிறேன், ஆண்டவர் எங்கிட்ட திடீர்னு போய் விபச்சாரி விடுதலை போய் ஒரு புண்ணியை பண்றேன் அப்படின்னு சொல்றேன்னா, லைக் நான் அடிக்கடி விபச்சாரி விடுதிக்கு போறதை பார்த்து ஏன் சபை ஜனங்க இனி என்ன நினைப்பாங்க? ஏன் உற்றார் உறவினர் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? எஸ், இதுதான் ஹோசியாவோட சிச்சுவேஷன். கஷ்டமா இருக்குல்ல? அப்ப ஆண்டவர் ஹோசியா வந்து எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்றாருன்னா, அவர் இஸ்ரேல் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். இஸ்ரேல்னு சொல்லக்கூட வேணாம், அவரோட ஜனங்க மேல அவர் ரொம்ப அன்பா இருக்கிறாரு. அவரோட ஜனங்களுக்கு அவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு, வேதனை காரியங்களை கொடுத்தாரு. ஹோசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்களேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் கையில எழுதி கொடுத்தேன். மோசே கையில வச்சிருந்தாருல்ல அந்த 12 10 commandments, அந்த டேபிளெட் வச்சிருந்தாருல்ல, that finger was inscripted, that words were inscripted by God's finger. அந்த கற்பலகையில கைய வச்சு எழுதுனது தேவன். அதத்தான் இயேசு வந்து ஒரு விபச்சாரியை கொண்டு வராங்கல்ல, விபச்சாரி கொண்டு வந்து நாங்க இவ்வளவு கல் விட்டு அடிக்க போறோம், நீங்க என்ன சொல்றீங்க சொன்னோன்ன அவர் தரையில குனிஞ்சிட்டு அவர் எழுந்துறாரு இல்ல, அந்த ஃபிங்கர்ல எழுந்துறாருல்ல, அந்த ஃபிங்கர் தான் இந்த ஃபிங்கர். ஆமீன். பாருங்க, சில சமயத்துல நம்ம வேதத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், அது என்னதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு வேதத்தை குறித்து? என்னுடைய மகத்துவங்கள். இது வந்து என்னது? இந்த வேதம் வந்து என்னது? மகத்துவங்கள். சொல்லுங்க, மகத்துவங்கள்னு சொல்லுங்க. இது தேவனுடைய மகத்துவங்கள். இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வேதத்தை திருச்சபைக்கு தூக்கிட்டு வரதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. பார்த்திருக்கிறீங்களா?
பாத்திருக்கீங்க? ஆமா, நான் மட்டும்தான் பாக்குறேன்னா இல்ல நீங்களும் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி நான் கேட்கிறேன். சபைக்கு புஸ்தகத்தை, தேவனுடைய மகத்துவத்தை தன்னுடைய சுமந்து கொண்டு வரத்துக்கு கூட. ஆனா இங்க ஆண்டவர் ஒருத்தனை சொல்றாரு, நீ போய் விபச்சாரியை கல்யாணம் பண்ணு, அவன் போயிட்டான். புரியுதா நான் என்ன சொல்றேன்? அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, இந்த ஒசியா புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரேலையும் எப்ராஹிமையும் எவ்வளவு நேசிக்கிறாரு. நான் உன்னை எப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 10வது சாப்டர் வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் உன்னை பனிஷ் பண்ண போறேன், நான் உன்னை கொலை பண்ண போறேன். இப்ப இப்ப நம்மளுக்கு விரோதமா, இப்ப எனக்கே ஒரு சன் இருக்கான்னு வச்சுக்கீங்களேன், எனக்கே ஒரு மகன் இருக்கான். நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான். என்னையும் பயங்கரமா வேற இடத்துல அவமானப்படுத்திட்டான். இப்ப அந்த மாதிரி தகப்பனோட சிந்தனையில இந்த தகப்பன் பேசுறாரு, இப்ராஹிம் இப்படி பண்ணான், விபச்சாரம் பண்ணான், விக்கிரகத்தோட சேர்ந்து விபச்சாரம் பண்ணான், என் கட்டளைகளை மதிக்கல, நான் தான் அவனை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன், இஸ்ரேல நான் தான் எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தேன், அடிமையா இருந்தவனை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நீ எப்படி இருந்த? நான் உனக்கு இரக்கம் காட்டி நான் உனக்கு கூட்டிட்டு வந்தேன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா நான் உனக்கு நான் காட்சி அளிச்சேன் அப்படின்னு ஏசிக்கிட்டு நான் உன்னை அழிக்க போறேன், உனக்கு வர பாதிப்பு பாரு, எப்படியாப்பட்ட பாதிப்பு. அப்பா சில சமயத்துல அப்படிதானே பேசுவார் நம்ம கிட்ட, உன்னை என்ன பண்றேன் பாருடா, நீ பாருடா அவனை என்ன பண்ற. அதே மாதிரிதான் இந்த தகப்பன் அப்படி பேசுறாருல. பேசுறாருல்ல. 11வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்களேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். ஆமென். பேசிட்டு ஃபுல்லா இந்த மாதிரி பேசிட்டு, ஆத்திரத்துல ஆதங்கத்துல பேசிட்டு கடைசியா சொல்றாரு, how can I give up? How can I give up on you? You are my people. How can I give up on you? இந்த விபச்சாரியை கல்யாணம் பண்ணிட்டு, இந்த விபச்சாரி என்ன பண்ணிட்டானா, ஒசியா கூட ஒன்னா இருந்துட்டு அப்பா ஓடிடுவா. புரியுதா? ஒசியா கல்யாணம் பண்ணிட்டார்ல இந்த விபச்சாரிய, இந்த கோமர் என்ன பண்ணா, ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெத்துக்குவாங்க, அப்புறம் டக்குன்னு ஓடிடுவாங்க, அவங்க தொழில போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஓசியா திருப்பி எங்கேயோ போய் மாமா கிட்டலாம் பேசி காசெல்லாம் கொடுத்து, ஏன்னா ஒரு விபச்சாரிய டக்குன்னு அங்கேருந்து கூட்டிட்டுலாம் வர முடியாது, காசு கேட்பானுங்க. அந்த காசெல்லாம் கொடுத்து பே பண்ணி செட்டில் பண்ணி, நீ என் மனைவியா திருப்பி இரு, இவ போயிருவா, அவரும் போவாரு, இவரு போயிருவா, அவர் இதேதான். அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு இப்படிதான் இருக்கு. ஆண்டவருடைய மனவாட்டியா கொஞ்ச நாள் இருப்போம், அப்புறம் போயிட்டு வேற எங்கேயாச்சும் மாவாட்டிட்டு இருப்போம். அப்புறம் ஆண்டவர் திருப்பி ஐயோ கஷ்டப்படுறாளே பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வருவாரு, இழுத்துட்டு கூப்பிட்டு மனவாட்டியா வச்சுக்குவாரு. நம்ம கொஞ்ச நாள் ஜாலியா இருப்போம், திரும்பி மாவாட்டுறதுக்கு எங்கேயாச்சும் போயிடும். இப்படிதான். அப்ப அவர் சொல்றாரு, இப்ராஹிம், 4வது வசனம் படிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஆமென். தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீங்களாக்கியே, உசிதமான கோதுமையாமே உஷித்தவர் அவர் அல்லவோ. இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. Listen to this song. இதான் அவர் சொல்றாரு, மனிதனை கட்டி இழுக்கும் அன்புனால நான் உங்களை கட்டி இழுத்தேன். I sang them so much. நான் அவ்வளோ நேசிக்கிறேன். இன்னைக்கும் என் தேவனுடைய பார்வை, தன் படைத்த இந்த சிருஷ்டியான மனுஷன் மேல் இருக்கிற பார்வை மாறல.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமா உள்ளவர் இன்னைக்கும் அதே ஐஸ்வர்யத்தோட, அதே இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தோட தான் நம்மளோடு இருக்கிறார். அவர் மாறல. He never change. He will never change. Okay? இவர் இப்படிலாம் பண்றாரு. 7வது வசனம் படிங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமான ஒரு இடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. ஆமென். மாறுபாடான காரியத்தெல்லாம் போய் செஞ்சிட்டு இருக்கானுங்க என் ஜனங்க. இது செய்யறானுங்க, அது செய்யறானுங்க, இது செய்யறானுங்க. அவனுங்களை நான் அன்புல கட்டி இப்படி இழுத்தாலும் என் கூட நிக்க மாட்டானுங்க, ஓடிடுறாங்க. ஆண்டவர் வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஒன்பதாவது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. எப்ராஹிமின் காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். ஆமென். ஜனங்களை மோசம் போக்குறது, இல்லாத காரியங்கள், இல்லாத வேதத்துல இல்லாத அர்த்தங்கள், புரட்டுகள் எல்லாத்தையும் பண்ணி ஜனங்களை மோசம் போக்கி உங்க தேவன் இப்படி 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 இப்படின்னு சொல்லி ஜனங்களை பலி விலக பண்ணி தேவனுடைய அழகான அந்த மந்தையை கெடுத்து போடுகிற காவலாளிகள். ஆமென். கெடுத்து போடுகிற காவலாளிகள் அநேகர் இருக்கிறார்கள். அப்ப தேவன் இவ்வளோ பேசிட்டு திருப்பி அந்த 11வது அதிகாரத்துல அந்த 8வது வசனத்தை படிங்களேன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என்னங்க இது? ஆண்டவர் அவர் மைட்டியான ஒரு கடவுள், இஸ் ஆல்மைட்டி காட். அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இருதயம் கலங்குதான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நம்மளுக்கு இருதயம் கலங்குது, வயித்த கலங்குது, எல்லாம் ஓகே, everything is fine, okay, because we are a human. But God, he says his heart is filled with confusion. ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரா அவனோட பையனோட சிச்சுவேஷனை நினைச்சு, அவங்களோட ஜனங்களோட சிச்சுவேஷனை நினைச்சு இஸ் கன்ஃபியூஸ்ட் வாட் டு டூ வித். அவர் அவ்வளோ எரிச்சலா ஆத்திரமா பேசி 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 இப்ப அவரோட அன்பு அந்த அடி வயிற்றுல, நான் சொன்னேன்ல, அடி வயிற்றுல இருந்து அவர் பேசுறாரு. How can I give up? மகனே, மகளே, நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவன். நீ என்ன பண்ணாலும் நான் சகிச்சுக்குவேன், நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். நீ எத்தனை வாட்டி என்னை விட்டு விட்டு நீ விபச்சார விடுதிக்கு ஓடினாலும் நான் உன்னை திருப்பி கூட்டிட்டு என் மனவாட்டியா நான் மாத்திப்பேன். ஆனா உன் இருதயமோ என்கிட்ட இல்லையே. இப்படிதான் ஆண்டவர் அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு மெய்யான அன்பு, மெய்யான ரட்சிப்பு நம்மளுக்கு காட்டும் பொழுது நம்மளுக்கு உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு பிரகாசமா தெரியும், அதை விட பிரகாசமா தெரியும். எனிவே, எங்க மாமா பேர் ஞான பிரகாசம். லைக் பிரகாசமா தெரியும். You will never find attraction in the love and the mercy of God because you don't understand what is that. All you think is mercy is something like you, like from your own pocket, if somebody come and beg to you for 10 ringgit, then you give 10 ringgit, then that's it. That is அந்த வார்த்தையோட கான்டென்ட் உங்களுக்கு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓ, இப்படிதான் ஆண்டவர் எனக்கும் இறங்கியிருக்காருப்புல இருக்கு, நானும் பிச்சைக்காரன் தான் அப்படி சுத்திட்டு இருந்தேன், இப்ப நீ நல்லா வச்சிருக்கிறாரு. நோ 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 நோ. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யமான வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீங்க எப்படி ஆண்டவர் உங்களை எப்படி மேல கொண்டு வருதுன்னு தான் யோசிச்சுட்டே இருப்பாராம். நான் இப்படி, நான் உடஞ்சி போயிட்டேன், நான் இந்த மாதிரி, நான் பாவம் செய்யறேன், நான் கண்ட வேலையெல்லாம் நான் போய் செஞ்சுட்டு வரேன், என் மேல ஆண்டவர் கிருபையா இருப்பாரா? கிருபையா இருப்பாரு, இரக்கமா இருப்பாரு.
இன்னைக்கு நீ அவரோட அன்பை புரிஞ்சுக்கிறியோ, அவரோட இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நீ புரிஞ்சுக்கிறியோ, அன்னைக்கு இந்த பாவம் உன்னால செய்ய முடியாது. இப்ப இந்த உலக ரீதியா வந்து இந்த பூசாட்டுக்கெல்லாம் போய் இந்த தண்ணி அடிக்கிறதுலாம் நிப்பாட்டிட்டு அப்புறம் இந்த ட்ரக் எடுக்கிறதுலாம் நிப்பாட்டிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல் தான். ஒரு 7 நாள் ஒரு மாசம் கழிச்சு அவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? அந்த ப்ரோக்ராமை போய் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க, அந்த ட்ரக்கையும் எடுக்கிறத நிப்பாட்டிடுவாங்க, தண்ணி அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. பட் அவங்களுக்கு கை ஆடிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க, இந்த மாதிரி தேவனுடைய அன்பை உணர்ந்து நான் மறுபடியும் இதை செய்ய மாட்டேன்னு தூக்கி போட்டு வராங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்றது? தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு மறுபடியும் அது மேல ஒரு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னால அது செய்ய முடியல பிரதர், என்னால அது அருவருப்பா இருக்கு எனக்கு, இப்படி மாத்திடுவாரு. ஏன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளது. தாவீது பத்தி யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பங்காரனா அவனை வந்து அவன் பொறப்பையே அவன் அங்கீகரிக்கல. ஹெச்ஜி பாப்பா தாவீது இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதோட வீட்டுக்கு வராரு, சரியா? யாரோ ஒருத்த வந்து தாவீது, ஏய் சாமுவேல் தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்கு வராருடா, உனக்கு தெரியாதா? ஐயோ எனக்கு தெரியாதுங்களா. ஆமாவா, எங்க வீட்டுக்கு வராங்களா? அப்படி கூட சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு, டே வீட்டுல பிரேயர் இருக்குடா வந்து கலந்துக்கடான்னு கூப்பிட முடியல அவங்க அப்பானால. ஆண்டவர் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவன் தான் வரணும், எனக்கு அவன் தான் வரணும். I want him to come. I want him to come. This is how God today also is doing the same thing. இன்னைக்கு உங்களையும் என்னையும் வரட்டும், என் கிருபையை நான் அவனுக்கு காட்டணும், என் இரக்கங்களை நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமா உள்ளவனை எப்ப என் பையன் புரிஞ்சிக்க போறான், எனக்கு உள்ளவைகள் எல்லாமே அவனுக்குள்ளவைகள்ன்றது எப்ப அவ புரிஞ்சிக்க போறா, எப்ப என் கூட நடந்து வர போறான்றதுதான். என்னைக்காவது உங்க வழி சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களோட பாதைகள் சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த ஓசியா 11வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து படிங்க, உங்க பேரு போட்டு படிங்க. உங்க பேரு போட்டு படிங்க. How can I give up on you? How can I give up on you? புரியுதுங்களா? இந்த விபச்சாரிய கல்யாணம் பண்ண சொல்லி அவன் அந்த வீட்டு விட்டு போக இந்த ஓசியா திருப்பி துரத்திட்டு போய் கூட்டிட்டு வராருல்ல, அதைத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை எடுத்து சொல்றதுக்காக தான் அந்த விபச்சாரிய காரணம் சொல்றேன். இப்ப நான் கூட ஏதாவது நம்மளோட இந்த பிரசங்கத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்கணும்னு நினைச்சா உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி காமிச்சிருவேன். எனக்கு இதோட முடிஞ்சு. நல்ல வேலை அந்த காலத்து தீர்க்கதரிசியா நான் இல்ல இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாரு ஆண்டவர். ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அவன் ரொம்ப கஷ்டம். நான் என்னால இது யூகிச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்? என்னால இது யூகிச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலியமா தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க போனாலும் நான் உன்னை துரத்திட்டே வருவேன். ஏன்னா நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன். நான் உன் மேல பிரியமா இருக்கேன்றது காமிக்கிறதுக்கே நான் சிலுவையில போய் மரிச்சேன். இப்ப இந்த யூதர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மேசியா வருவாரு, இந்த ரோமர்களை இவனுங்களோட சிலுவையில வச்சு இயேசு அறைவாரு, கடவுள் அறைவாரு அப்படின்றதுதான் அவனுங்க மேசியாவா நினைச்சிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்குன்னு ஒரு மேசியா வருவாரு,
அவர் வந்து யுத்தத்துல வல்லவரா இருப்பாரு, அவர் வந்து சண்டை போடுவாரு, இந்த ரோமர்களை இல்லாமாக்குவாரு. இவனுங்க எந்த சிலுவையை கண்டுபிடிச்சானுங்களோ அதே சிலுவையில இந்த ரோமரை வச்சு அடிப்பானுங்கன்னு சொல்லிதான் இவனுங்களுக்கு திங்கிங். பட் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அது அப்படியே உல்டாவா செஞ்சுட்டாரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? எந்த சிலுவை வந்து எந்த சிலுவையில மேசியா வந்து ஜனங்களை சிலுவையில வச்சு அடிப்பாருன்னு நினைச்சாங்களோ அதே சிலுவையில மேசியா போய், இதுதான் அவனுங்களுக்கு ஒரு தடை இருந்துச்சு தாண்டி வந்து நம்புறதுக்கு. இந்த தடை offend பண்ற காரியம், things that offend them to believe on Jesus, that he did this because they were expecting another thing and another thing happened. This is how sometimes in life நம்மளோட லைஃப்ல வந்து வேற என்னமோ எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கூட இருக்கிறவங்களே சிலது நல்லது சொல்லும் போது நம்மளால அதை ஏத்துக்க முடியாது, நம்மளுக்கு மண்டையில பூரவே பூராது. பட் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடைவான்னு வேதத்துல போட்டு. ஒரு காரியம் உங்களை பத்தி பேசுறாங்களா, அது உங்களை ஒஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கா, அதை ஒஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நீங்க எதிர்த்து நின்னாக்கா பைபிள்ல உங்களுக்கு பேரு வந்து முரண். இந்த நீதிமொழிகள் நீங்க படிச்சீங்கன்னா 2 விதமான கேரக்டர் நீங்க பார்க்கலாம். ஒன்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ரிஜெக்ட் பண்றவங்க. இந்த 2 கேரக்டரை தான் நீங்க கான்ட்ராஸ்டா பார்க்க முடியும். நீதிமான் துன்மார்க்கன் இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை தள்ளுறவங்க, போதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், புத்திமதிகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள், புத்திமதிகளை தள்ளுகிறவர்கள். இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, how can I give up on you? நீ நிறைய காரியம் பண்ணிட்ட, நிறைய வர, இதுதான் அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம். திருப்பி அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 4-5 படிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொண்டீங்கன்னா அவரு எப்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறாரோ நீங்களும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக நடக்கிறவரா தேவன் உங்களை மாத்துவார். அதுக்கப்புறம் எவன் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும், என்ன இது பண்ணாலும், என்ன ஒஃபெண்ட் பண்ணாலும், வந்து தள்ளியே விட்டாலும் உங்களுக்கு கோபமே வராது. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமா ஆயிடுவீங்க. அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறது போலவே நீங்களும் ஐஸ்வர்யவானா இருப்பீங்க. Be perfect as your heavenly Father is perfect. You will become perfect. He is calling you today to become perfect as your heavenly Father is perfect. Come, எரேமியா 31:20 படிங்க. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உள்ளம் கொதிக்குதாங்க, உள்ளம் கொதிக்குதான். இதே உங்க பேர் போட்டு படிங்க. படிங்க, உங்க பேர் போட்டு படிங்க. Is not Jevin Elijah my dear son, the child in whom I delight? Though I often speak against him, I still remember him. Therefore my heart yearns for him. I have great compassion for him, declares the Lord. அவர்
இரக்கத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறாருன்னு மறுபடியும் சொல்லி இப்ராஹிம் பத்தி தான் தப்பா பேசுறாரு. இப்ராஹிம் தான் அப்படி பண்ணுவேன் என்னை விட்டு ஓடி போறேன், இது பண்ற அது பண்றேன்னு சொல்றாங்கன்னா, இப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்க குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. டேனியல் குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. ஜோசுவா குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. ஜெரோமிய குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. ஜோவேல் குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. பாக்கியநாதன் குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. அவன் எப்படியாகிலும் இப்ப நம்ம மலாய்க்காரவங்கன்னு பாக்குறோம், நம்ம சீனனுங்கன்னு பாக்குறோமா? ஆனா தேவன் சொல்றாருன்னா, இந்த சீனனை குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. இந்த மலாய்க்காரனை குறித்து எனக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமா உள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் எந்தெந்த காரியத்தையும் நான் மறக்க போறதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் எந்த காரியத்தையும் அவர் மறக்க போறதே கிடையாது. நீங்க அவர் அண்டையில வந்துகிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவரு உங்களை இங்க கூட்டிட்டு அவரோட கிருபையின் நிமித்தம், அவரோட காரணியின் நிமித்தம், இரக்கத்தில் ஐஸ்வர்யமா அவர் இருக்கிறது நிமித்தம் தான். வேற என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கும் எனக்கும்? அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்பி தானே நம்ம வாழ்றோம். கரெக்டா? சங்கீதம் 116 5வது வசனம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கிருபையும் நீதியுமானவர். மன உருக்கம் நிறைந்தவரா? கடைசியா மன உருக்கம் நிறைந்தவர். இதுதான் நீ பின்பற்றுகிற தேவன். இதுதான். ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நீ போய் ஏதாவது தவறு தப்புகளை செய்தோன்னா, நான் உன்னுடைய தேவன் அப்படின்னு மத்த ரிலிஜன் பத்தி நான் பேசுறேன். ஜஸ்ட் ஐ எம் யுவர் காட், யூ ஆர் மை சைல்ட், ஓகே, டூ வாட் இஸ் ரைட், if you do wrong I will punish you, this is it. புரியுதா? நான் உன்னுடைய தேவன், நீ என்னோட பக்த கோடி, நீ நல்லது பண்ணினா உனக்கு நல்லது கிடைக்கும், நீ கெட்டது பண்ணா உனக்கு கெட்டது கிடைக்கும். ஆனா இந்த தேவன் கொஞ்சம் வித்தியாசமான தேவன். இவர் என்ன சொல்றாரு? நீ கெட்டது பண்ணாலும் பரவாயில்லப்பா, நீ திரும்பி வந்துரு என்கிட்ட, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு பாக்குறதுக்கு இந்த பாதை எண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சில வளவுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது வளவு இருக்கிற மாதிரியே தெரியாது, கிட்ட போகும்போது ஒரு வளவு இருக்கும். அப்பதான் நம்மளுக்கே தெரியும் அங்க பாதை இருக்கு அப்படின்னு. கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரிதான் நம்மளோட தேவன் அவருக்கு எண்டே கிடையாது, அவங்க பெண்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் என்னை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு, நான் சில காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு திருமணம் இல்லை, எனக்கெல்லாம் எங்க கல்யாணம் நடக்க போகுது, எனக்கெல்லாம் எங்க பிள்ளை பிறக்க போகுது. லைக் I was having a lot of thinking. I don't know what to do, man. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பட் ஆனா அங்க ஒரு பெண்ட் இருந்துச்சு, ஆண்டவர் கொண்டு போய் காட்டாரு. ஆமென். அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அவரை அனுபவிச்ச விதம், நான் அவரை உணர்ந்த விதம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர்ன்றது என்ன ப்ரூஃப்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், அதான் ப்ரூஃப். என் சத்துருக்கள் எல்லாம் எனக்கு விரோதமா நின்று என்னை கொலை பண்றதுக்கு, என்னை எங்க பார்த்தாலும் என்னை ஏதாவது பண்ணி போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் இரக்கம் காட்டணும்னு நினைச்சவங்ககிட்ட நான் இரக்கம் காட்டுவேன், நான் அன்பா இருக்கணும்னு நினைச்சவங்ககிட்ட என்ன அன்பா காட்டுவேன். அதுதான் என்னோட நாமம். தேவனை போய் நீங்க தட்டி பாத்தீங்கன்னா, இது என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க போய் தட்டி பாத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அந்த மெட்டீரியலோட பிராண்ட் என்னன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம், நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு தனியாதவர், இரக்கங்கள் நிறைந்தவர். அந்த பிராண்ட் தான் தெரியும் போய் தட்டி பார்த்தா. சோ இதுதான் அவர் செய்யப்பட்டிருக்கிறவர். பாருங்க, ஆபிரகாம் இந்த கவனன் பண்ணுவார்ல, இந்த மிருகத்தை வெட்டி போடுவார்ல, பை ரைட் யாராச்சும் கூட உடன்படிக்கை பண்ணாக்கா, இப்ப நீ என் கூட உடன்படிக்கை பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு வச்சுக்க, நீ தான் உன் சதைய கிழிச்சு
ரத்தத்தோட ரத்தமா நீ என் கூட உடன்படிக்கை பண்ற, நீ தான் சொல்லுவ. ஆனா ஆண்டவர் என்ன தெரிய பண்ணாரு, ஆண்டவர் வந்து ஆபிரகாம அந்த இதெல்லாம் கிழிக்க சொல்லிட்டு, அந்த மிருகங்கள்லாம் கிழிச்சு போட சொல்லிட்டு ஆபிரகாம தூங்க வச்சுட்டு இவர் அந்த உடன்படிக்கையில நடந்து போயிட்டாராம். அப்படின்னா பார்க்க போனா ஆபிரகாம் தான் அந்த உடன்படிக்கையில நடந்திருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் தானே காட் கூட கவனன் பண்றாரு. பட் காட் அவரை தூங்க போட்டு அவர் அதுல நடந்து போயிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, நீ என் கூட கவனன் பண்ணல, நான் தான் உன் கூட கவனன் பண்ணியிருக்கேன். நான் கவனன்ல உண்மையா இருக்கிறவன், நீ உண்மையா இருப்பியா? அனாதி சிநேகத்தினாலும் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் அநேகரை இழுத்து இங்க கொண்டு வருவார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமா உள்ளவரை தொழுது கொள்ற நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர். நான் முதலே சொன்ன உங்ககிட்ட, அநேக தெய்வங்கள் வந்து அவங்க நீ நல்லது நடனா நல்லது நடக்கும், கெட்டதுன்னா கெட்டதுனா, கெட்டதை கூட என்னால நல்லதா மாத்த முடியும். ப்ராஸ்டிடியூட்டை கூட என்னால ஒய்ஃபா மாத்த முடியும். ஏன்னா நான் இரக்கங்களின் யார் மாறல. புதிய ஏற்பாடு அவர் அதே கருத்து தான் செய்வார். ஒரு ப்ராஸ்டிடியூட்டை திருப்பி கொண்டு வரானுங்க அங்க. அப்பயும் அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கல, பொய் செய்யாத, நியாயம் தீர்க்கல, தவறு செய்யாதன்னு சொல்லிட்டு ஈஸியா போயிட்டே இருக்காரு. நம்ம தான் ஓ அவன் விபச்சாரி, ஓ அவன் வந்து இது, அவன் தண்ணி அடிக்கிறவன், அவன் சிகரெட். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேனே, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அது வந்து அந்த அவங்க அந்த காரியத்தை செய்யறாங்கல்ல, எக்ஸிக்யூட் பண்றாங்கல்ல, அது வந்து அந்த பிரச்சனையோட டிப்பு தான். நீங்க அந்த பிரச்சனையை அப்படியே இழுத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அது வேற காரியத்திலிருந்து அந்த மன உளைச்சல்னால இந்த காரியம் வந்துடும். உங்களுக்கு புரியுதானே நான் சொல்றேன்னு? நம்ம டிப்பை பத்தி தான் பேசுவோம், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெரியல. ஆனா அவருக்கு தெரிஞ்சனாலதான் அவருனால இழுத்து கொள்ள முடியும். ஆமீன். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை நம்ம வணங்குறோம், நம்மளும் அதை பெற்றுக்கிறோம். நம்ம பெற்றுக்கொள்ற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஆமீன். ஸோ இதான் இன்னைக்குள்ள காரியம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மனதுருக்கத்தில் ஐஸ்வர்யமானவரே, ஆண்டவரே நீடிய சாந்தம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் உம்மை தொழுது கொள்கிறோம், நானும் என் ஜனங்களும் உம்மை தொழுது கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் காட்டாவிட்டால், நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை காண்பியாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் நிலைக்க போவதே கிடையாது. இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு காட்டின இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே கேட்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் புரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எங்களுடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யங்களை பிறர்களுக்கும் நாங்கள் காண்பிக்கும்படிக்கு எங்களை பாத்திரமாக மாற்றும் ஆண்டவரே. என் ஜனங்களையும் என்னையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரை எங்களை எடுத்து இன்னும் இரக்கத்தின் ஐஸ்வர்யமான பாத்திரங்களாக இருக்கிறதுக்கு எங்களை இந்த வெளி உலகத்துக்கு பயன்படுத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பேர் பேராக கை வைத்து இந்த காரியத்தை சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இரக்கத்தின் ஐஸ்வர்யமாக இருந்தது போலவே
பிறர்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு நாமளும் இரக்கத்தில் ஐஸ்வர்யவர்களாக இருந்து அவர்களுக்கு என்ன காரியம் செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்து அவர்களை கனப்படுத்தும்படிக்கு, ஞானம் எப்படி கனப்படுத்துமோ அது போலவே அவர்களையும் நாங்கள் கனப்படுத்தும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen.